தங்கம் வந்து ஒரு மெட்டல். அந்த மெட்டல் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு விலை ஏறுமான்னு இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இது வரைக்கும் லாபம் வந்திருக்கு இந்த 1.5 வருஷத்தில். ஆனால் கடந்த 10 வருஷ காலமாக பார்த்தா அது 15% 16% வட்டி தான் கொடுத்துருக்கு. 100% ரிட்டர்ன் எதில் கிடைக்கும்? சில்வரில் மட்டும் கிடைச்சிருக்கு. ஆனால் சில்வரும் நிதானமாக வாங்கணும். பொருளாதார சூழல் வந்து இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட் வந்து கடந்த ஒரு வாரமாக ரொம்ப வீக்காக இருக்குது. க்ரூட் ஆயிலில் உங்களுக்கு விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உக்ரைன் வார் வந்து ஒரு நிச்சயம் இல்லாமல் தன்மையாக இருக்குது. ஸோ உலகளாவியில் வந்து நேற்று கூட ட்ரம்ப் வந்து 3rd வேர்ல்டு வார் வந்தாலும் வரலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ இது வருதா வரலையாங்கிறது வேறு. இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு பூச்சாண்டியாக இருந்தால் கூட இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது கோல்டு ப்ரைஸில். ஏன்னா பிட்காயின்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய உலக அளவில் பெரிய பெரிய பில்லியனர்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பிட்காயின் சொன்னால் கோல்டு காயினை தான் எடுத்துக்கணும். இது வந்து இட்ஸ் அ குளோபல் கரன்சி. நீங்கள் எங்கே போனாலும் கோல்டை கொடுத்துட்டு கேஷ் ஆக்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ கோல்டில் என்னென்னா ஒரு ஃபேர் வேல்யூ கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு பவுன் 10,000 ரூபா, ஒரு கிராம் 10,000 ரூபா அப்படின்னா 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் பணத்தை வாங்கிக்கலாம். ஸோ அப்போ ஒரு ஃபேர் வேல்யூ லிக்விடிட்டி கிடைக்குது. அதனால் எல்லாருமே என்னென்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க. அதையும் தாண்டி தங்கத்தை வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு தான் வாங்கினதுனால தங்க விலை ஏறிட்டு இருக்கு போல இருக்குது அப்படின்னு நம்ம யாரும் நினச்சிக்க வேணாம். அரசாங்கங்கள் தன்னோட கையிருப்பாக வந்து கோல்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. சைனா எக்கச்சக்கமாக கோல்டை வாங்கி கவர்மெண்ட்டில் சேஃபில் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய வாங்கும்போது தான் கோல்டோட விலையில் ஏற்ற இறக்கம் வருது. இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக தங்கத்தோட விலை நிறைய குறைய வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி தங்கம் வந்து ஒரு மெட்டல். அந்த மெட்டல் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு விலை ஏறுமான்னு இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அது ஒரு பாதுகாப்புக்கு வீட்டில் இருக்கலாம், ஓரளவுக்கு தங்கம் வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் முதலீடாக பண்ணி இது வரைக்கும் லாபம் வந்திருக்கு இந்த 1.5 வருஷத்தில். ஆனால் கடந்த 10 வருஷ காலமாக பார்த்தா அது 15% 16% வட்டி தான் கொடுத்துருக்கு. இந்த 16% வட்டி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது ரியல் எஸ்டேட்லேயோ ஷேர்லேயோ கிடைக்காம இல்லை, ஆனால் கோல்டில் கிடச்சிருக்கு. அப்போ அந்த 16% வட்டிங்கிறது பெரிய வட்டியும் கிடையாது. அதனால் மொத்தமாக தங்கத்தை வாங்கி குவிச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உள்ள காலத்தில் சார் இளைஞர்களுக்கு தெரிஞ்சு தங்கம், பங்குச்சந்தை இது ரெண்டை தவிர்த்து வேறு எதுலையுமே வந்து முதலீடு செய்வதற்கான ஒரு ஆர்வமும் இல்லை, முதலீடு செய்ய வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஒன்றும் தங்கம் வாங்கி வைக்கணும், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இதை தாண்டிய முதலீடுகள்லாம் இருக்கா, பாதுகாப்பான முதலீடு? அதாவது தங்கம் அண்டு ஷேர் மார்க்கெட் இது ரெண்டு தான். பட் ரெண்டுத்துலேயுமே தங்கத்தில் ரிஸ்க் கம்மி, ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு விதமான ரிஸ்க் இருக்குது. கேபிட்டல் ரிஸ்க்கே இருக்குது. அந்த கேபிட்டலே காணாமல் போயிடலாம், அல்லது நமக்கு வந்து மன உளைச்சல் வரலாம் ஷேர் மார்க்கெட்டில் வர நஷ்டத்தினால. ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறோம், பணம் எடுக்கிறோங்கிறத தாண்டி அதில் எவ்வளோ பிபி ஏறுது, எவ்வளோ சுகர் வரும், ஹெல்த் பாதிக்குங்கிறதையும் பார்க்கணும். அப்போ நீண்ட கால தன்மைக்கு தான் ஷேர் மார்க்கெட் சரியான ப்ராடக்டை பார்த்து அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணணும். அன்னன்னைக்கு லாபம் பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுக்கும். ஆனால் கோல்டும் அதே மாதிரி தான். ஒரு பெர்மனண்ட் வாங்கி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டோம்னா ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன் கொடுக்கும். அதனால் கோல்டை வந்து நம்ம வந்து எந்த விதமான மானிட்டர் பண்ணாமல், மார்க்கெட்டை வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்ம கோல்டை வாங்கி வச்சுக்கலாம். இட்ஸ் ரொம்ப சேஃபான ஒன்று தான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, சில்வர். இன்றைக்கி வந்து சில்வர் நம்ம வந்து பெருசாக இது வரைக்கும் பார்க்கல, இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் 40 ரூபா விற்றுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 110 ரூபா தான் சில்வர் விற்றுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 205 ரூபா ஒரு கிராம் விற்கிது. அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு போன வருஷம் வாங்கின சில்வர் இன்றைக்கி 2 லட்ச ரூபா. ஒரு வருஷத்தில் ஒரு முதலீடு டபுள் ஆகுதுன்னா அது எவ்வளோ பெரிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 100%. அப்போ 100% ரிட்டர்ன் எதில் கிடைக்கும்? சில்வரில் மட்டும் கிடைச்சிருக்கு. ஆனால் சில்வரும் நிதானமாக வாங்கணும். இப்போ 2 லட்ச ரூபா எல்லாம் நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. நல்ல விளையாடும் போது போய் அதை வாங்குவோம். இப்போ ஒரு ஆப்பிள் வந்து 10 ரூபா ஆப்பிள் 100 ரூபா விற்கிதுன்னா 100 ரூபா விற்கிதுன்னு சந்தோஷமாக வாங்குறது இல்லை. அது என்னைக்கு சீப்பாக மார்க்கெட்டில் சீசன் வருதோ அன்றைக்கி தான் வாங்குகிறோம். ஆனால் ஷேர் மட்டும் அல்லது இந்த சில்வரை பீக்கில் இருக்கும்போது போய் வாங்குகிறோம். நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க, இன்றைக்கி வந்து வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி. வாய்ப்பெல்லாம் இருக்குது. நாம் வந்து முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டால் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஒரு தன்மை இருக்குது. நம்ம வந்து +2 படிக்கிற பையன்
இந்த வருஷம் 6 மாதத்தில் எக்ஸாம் எழுதி +2 படிக்க போகணுன்னா அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடியே அதை எடுத்து ஃபிக்ஸடுக்கு மாற்றிடணும். அப்போ ஃபிக்ஸட் ஒன்றும் மோசமான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பட் ரிஸ்க் உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸாம் நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னாடியே விற்று நல்ல ரேட்டில் மார்க்கெட் நல்லா இருக்கும்போது விற்றுட்டு அதை எஃப்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேமிப்பில் ஒன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. பிஎஃப் இருக்குது, 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஃபினான்ஸ் வந்து ஒரு ஹேபிச்சுவல் டிசிப்ளினோட ஒரு வெல்த் கிரியேஷன். இட்ஸ் அ லாங் ஜேர்னி. நம்ம பதட்டத்துக்கு இன்றைக்கி இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் பண்ணால் லாபம் கிடைக்குமா, இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு பேட்டர்ன், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஹேபிட், இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். அப்படி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லாத்தையும் தாண்டி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரத்தை கொஞ்சமாக வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறதுக்கு நேரத்தை அதிகமாக வச்சுக்கிட்டா லைஃப்பும் நல்லாயிருக்கும், நம்மளோட மனசும் நல்லாயிருக்கும்.